இன்றைய புனிதர் மார்ச் 19. தூய கன்னிமரியாவின் கணவர் புனித யோசேப்பு. பிறப்பு நாசரேத்து. இறப்பு 1ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டிலிருந்து மேற்றிசை நாடுகளின் பல திருவிழாக்கள் பட்டியல்களின்படி புனித யோசேப்பு மார்ச் 19ஆம் நாள் நினைவு கூறப்படுகின்றார். இத்திருவிழா அதே தினத்தன்று கொண்டாடப்பட வேண்டுமென்று 1479ஆம் ஆண்டு ரோமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் 1621ஆம் ஆண்டு இத்திருவிழா எல்லாருக்கும் என்றுமுள்ள பொது ரோமை பட்டியலில் இடம்பெற்றது. இவர் தாவீதின் மகன். இவர் ஓர் தச்சர். இவர் மரியாவிற்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர்கள் கூடி வாழும் முன்பே மரியா கருவுற்றிருந்தது தெரியவந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்திக்கும்போது வானதுதர் அவரின் கனவில் தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தன் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். குழந்தையை ஏரோது கொல்லத் தேடும்போது ஆண்டவரின் தூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடும்படி கூறினார். தூதர் கனவில் உரைத்தவாறே யோசேப்பு செய்தார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் கனவில் தோன்றி ஏரோது காலமானதும் குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் என்றார். யோசேப்பும் அத்தூதர் கூறியவாறே செய்தார். ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, எம் மீட்பின் தொடக்க காலத்தில் மரியா கருவுற்று இயேசுவை உலகிற்கு கொணர்ந்தபோது புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் அவர்களை வைத்தீர். இவரது வேண்டுதலினால் உமது திருச்சபை மறைபொருட்களின் நம்பிக்கைக்குரிய கண்காணிப்பாளராக விளங்கவும் செய்தீர். இவரின் வேண்டுதலில் எம்மையும் நீர் உடனிருந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.